இலங்கையில் புதிய அரசு பதவியேற்க ஆயத்தமாகி வரும் சூழலில் மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ள ரணில் விக்ரமசிங்கே கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் வகையில் தேசிய அரசு அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். இதுபற்றிய விவரங்களை தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரத்திகா சுதர்ஷினி. இலங்கையின் 8வது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமராக பதவியேற்க உள்ளவருமான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று வெளிநாட்டு ஊடகங்களிடையே பேசினார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், கடந்த ஜனவரி 8ஆம் தேதி பெற்ற வெற்றி என்ற புரட்சியை இந்த நாடாளுமன்ற தேர்தல் உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் மக்களிடையே தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இந்த வெற்றியை யாராலும் மாற்ற முடியாது என்றும் அவர் சூளுரைத்தார். இதன்போது பேசிய அவர், அதிபர் மைத்ரிபால சிறிசேனவை நேற்று சந்தித்து பேசியதாகவும், இதன்போது தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி இலங்கையை நல்லாட்சி முறையில் வழிநடத்த உள்ளதாகவும் அவர் இம்மிடையே தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் பல திட்டங்களை அவர் இங்கு முன்வைத்தார். அதாவது மாவட்ட ரீதியிலான முன்னெடுப்புகள், கிராமங்கள் ரீதியிலான வழிகாட்டுதல் என்பன போன்றவற்றையும் அவர் இங்கு முன்வைத்தார். இதற்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் என்றும் அவர் இங்கு கூறினார். அது மட்டுமில்லாமல் முக்கிய விஷயத்தை கூற வேண்டும். அதாவது இலங்கை இந்திய உறவானது இந்த புதிய அரசாங்கத்தின் அத்தியாயத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றுள்ளதாகவும், நெருக்கமான உறவு முன்னெடுத்து செல்லப்படும் என்றும் அவர் இங்கு உறுதிபட தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக இலங்கையின் மேல் மாகாணம் கொழும்பிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ரத்திகா சுதர்ஷினி.